புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் தொழுகையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 15வது நாள் என்று 15 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த விண்ணப்ப வழிபாட்டில் கலந்து இறைவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கிறார் என்று நீங்கள் உங்களுடைய குறிப்புகளை தந்திருக்கிறீர்கள். இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், அவர் கைவிடக்கூடிய கடவுளும் கிடையாது. ஆகவே இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பொருளாதாரத்தில் உயர்வு. நேற்று தொழில் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தோம், இன்று பொருளாதாரத்தில் உயர்வடைய வேண்டும் என்று ஜெபிக்க இருக்கின்றோம். குறிப்பாக 73 பேர் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த விண்ணப்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று நாமும் உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆகவே முழந்தால் படியிடுவீர், விவிலியத்தை திறந்து வைப்பீர். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த 3 விண்ணப்பங்களை எசாயா 45ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் எடுத்து வைப்பீர். மெழுகுதிரிகளையும் ஏற்றி வைப்பீர். மகனே, மகளே, இந்த இறை வார்த்தை நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை. இந்த இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை. இந்த இறை வார்த்தையோடு நம்முடைய விண்ணப்பங்கள் அசைவாடுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பங்களோடு பேசி அதை நமக்கு பெற்று தருகின்றார். ஆகவே அந்த 3 விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்ற தாகத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்களில் ஏதாவது விண்ணப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறியிருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாட்சியத்தை எழுதி அனுப்புங்கள். இது பிறருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு உயிருள்ள சாட்சியாக அமையும். நேற்று இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி இந்த 21 நாட்கள் மன்றாட்டில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரி ஒரு விண்ணப்பத்தை, சாட்சியத்தை எழுதி அனுப்பியிருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் இந்த விண்ணப்பத்தை கேட்டுதான் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், கடந்த 9 மாதங்களாக ஒரு உறவு என்னோடு பேசுவது கிடையாது. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த உறவு ஆனவர் என்னோடு பேசக்கூடிய நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் என்று சொன்னார்கள். இன்னொரு சகோதரி தன்னுடைய சாட்சியத்தை பதிவு செய்திருந்தார்கள். என்னுடைய மகளுக்கு சிலம்பத்தில் சில்வர் மெடல் கிடைத்தது என்று பதிவு செய்திருந்தார்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் சாட்சியத்தை எழுதி அனுப்ப கேட்டுக்கொள்கின்றேன். எசாயா 45:3 சொல்லுகிறது, இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். பேர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அறியும்படி செய்வேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வில் அந்த பொருளாதார உயர்வுக்காக இறைவன் கொடுத்த இறை வார்த்தை. என்னுடைய பெயரை நீங்கள் அறியுமாறு செய்வேன் என்றால் இதை நிறைவேற்றி தருகின்ற பொழுது நான் உன் கடவுள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான நம்பிக்கை நிறைந்த வார்த்தை பாருங்கள். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்கள், மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்கள், இவைகள் பொருளாதார மேன்மைக்குரிய ஆசிரியருக்காக இறைவன் தரக்கூடிய வார்த்தை. அப்படி எனில் பொருளாதார உயர்வு என்று சொல்லுகின்ற பொழுது வேலை இருந்தால் மட்டும் போதாது, வேலை செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. அந்த வேலையிலிருந்து நமக்கு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும். அந்த தொழிலில் இருந்து ஆசிரியர் எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த தொழிலில் இருந்து ஊதியம் எனக்கு கிடைக்க வேண்டும். அது இருந்தாதான் ஆசிரியராக மாறும்.
அது இருந்தால்தான் பொருளாதார ஆசீர், பொருளாதார மேம்பாடு எனக்கு கிடைக்கும். பெருமையாக தொழில் செய்கிறேன், அதிலிருந்து எனக்கு எந்த ஆசீரும் இல்லை, அல்லது அதற்குரிய சம்பளம் ஊதியம் எனக்கு கிடைக்கல, அதனால என்ன லாபம்? ஒரு கையில் உழைப்பது, கிடைக்கக்கூடிய காசு மறு கை வழியாக செல்லுகிறது, என்ன லாபம்? நான் உழைத்த காசு என்னுடைய வீட்டுல தங்கல, என்ன லாபம்? நான் உழைத்த காசு வட்டி கடன் என்று சென்று கொண்டிருக்கிறது, என்ன லாபம்? நான் உழைத்த காசு மருத்துவமனை என்று சென்று கொண்டிருக்கிறது, என்ன லாபம்? அதனால் பொருளாதார ஆசீர் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. உழைப்பின் பலனை நான் உண்ண வேண்டும், உழைப்பின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும், உழைப்பின் பலனை என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும். நான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஊதியம் கிடைத்தால்தான் நான் உயர முடியும், என்னதான் பொருளாதாரம் உயரும். இல்லை என்றால் கடனோடு வாழ வேண்டிய நிலை. ஆகவே இந்த நேரத்தில் நாம் உருக்கமோடு ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல வழி நடத்தி கொண்டிருப்பவரே இயேசுவே, பொருளாதார ஆசீருக்காகவும் பொருளாதார உயர்வுக்காகவும் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் அதனுடைய ஆசீர் எங்களுக்கு கிடைக்கவில்லையே, அந்த ஊதியம் எங்களுடைய வீட்டில் தங்கவில்லையே, அதன் வழியாக பொருளாதாரத்தில் உயர்வு இல்லையே என்ற வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இந்த நாளிலே தொடுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய இரத்தத்தின் துளிகள் ஊற்றப்படுவதாக இயேசுவே. அந்த இரத்த துளிகளால் தாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்தை காண செய்வீராக, அந்த ஆசீரை காண செய்வீராக. அந்த உழைப்பின் பலனை உண்ணக்கூடிய ஆசீரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அதன் வழியாக நீர்தான் எங்களுடைய கடவுள் என்பதை அறிக்கையிடக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் தொழுகையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, அன்னலே இங்கு நம்மை அழைத்தாரும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இத்திருப்பலின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் பல நிலைகளில் நம்மை அன்பு செய்கிறார், வழி நடத்துகின்றார். அவருடைய இரக்கத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்று 15வது நாள், செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலே பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். தொழில் செய்து தோல்வி அடைந்து அதில் உயர்வில்லாமல், வருமானம் இல்லாமல், ஊதியம் கிடைக்காமல் போராடக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நாளில் தொட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியானது
பாஸ்கர், ஷாலினி கணவர் வெளிநாடு செல்லவும், கடை வியாபாரம் உடல் நலத்திற்காகவும், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ ஆண்மை இளைப்பாற்றிக்காக, ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காக, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டேனியல் ரூஃபஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற, டெனி ஜெயஸ்ரீ கேபிலா குடும்ப சமாதானத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், வாசன் நல்ல உடல் நலத்திற்காகவும், ஹெலன் மேரி சஞ்சய் சில்பா நல்ல உடல் நலம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், லிவிங்ஸ்டன் படிப்பு பிள்ளைகளின் படிப்பு குடும்ப நலன் சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், ஏனோக் குடும்ப நலனுக்காகவும், மோரிஸ் பிரேமலதா குடும்ப நலனுக்காகவும் இந்த கல்வாரி பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த பலியில் நம்மை முழுமையாக இணைத்து இறைவனுடைய ஆசீரை பெற நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இறை அருளை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயிர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தை மீட்டருளினீரே. உமது இரக்க செயல்களை எங்களுக்குள் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மனம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நீலக்கல் கீல் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையிலுள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்தபின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அதற்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார். மேலும்
தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்றபோது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன், நிற்க இடமில்லை, நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன், வெள்ளம் என் மீதே புரண்டோடுகின்றது. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெட்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகர்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவு உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. நீதி நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்று பொருளாதாரத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும். பொருளாதாரத்தில் நலிவுற்றிருக்கக்கூடிய மக்கள், தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறோம், ஆனாலும் எங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லையே என்ற வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும்
ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகளில் ஒப்பு கொடுத்து இந்த காணிக்கை பாடலின் வழியாக இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, பொருளாதாரத்தில் மேன்மையை அடைய வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமணங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இழைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறைநிகழ்கள் வழியாக வந்தடையவும் எம் மீது தெளிக்கப்பட்டவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனினும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலக அனைத்தையும் நல்லுணர்வு பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரம் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை, வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் நின்று மக்குளியம் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவியிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, பொருளாதார ஆசிரால் நம்மை நிரப்பி மேன்மை அடைய செய்யக்கூடியவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தூய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிறைவாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வாசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வாசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே.